ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று பார்த்திங்கன்னா நாங்கள் கல்லாறுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் போயிருந்தோம். தர்காவில் அன்றைக்கி ஒன் டே மட்டும் அன்றைக்கி செலப்ரேஷன் இருக்கும். அவங்கெல்லாம் செலப்ரேட் பண்ணுறது அதுன்னு சொல்லிட்டு இங்கே கோட்டைக்குப்பம்லேருந்து வேன் போல் வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக தான் நாங்கள் ஐடியா பண்ணிவிட்டு போனோம். சீட் இருக்குது வரீங்களான்னு சொன்னதுக்கப்புறம் நானும் அம்மாவும் அன்றைக்கி நைட்டு தான் போகலான்னு டிசைட் பண்ணோம். தன்வி வச்சுட்டு வர முடியாதுன்னு தான் நான் யோசித்தேன். அப்புறம் அம்மா வந்துட்டு பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போனாங்க. ஆனால் செம்மையாக ஒரே பாடாப்படுத்திட்டா ரெண்டு பேரையும். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா போனதுமே நாங்கள் வடலூரில் இருக்க வள்ளலார் கோயில் போனோம். ஆனால் அங்கே பூட்டி இருந்தது. 11:30க்கு தான் ஓப்பனே பண்ணுவாங்களாம். நாங்கள் ஃபஸ்ட்டே அங்கே போயிட்டோம். 9:15 இருக்குங்க கரெக்டாக. அப்போ போனதுனால பார்க்க முடியல. இது மட்டும் வெளியே மட்டும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கோயில் உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருந்தது. கதவு எல்லாமே பூட்டி தான் இருந்தது. ஏன்னா 11:30க்கு தான் ஓப்பனே பண்ணுவாங்களாம். அது எங்களுக்கு தெரியாது. அப்படியே வெளியே இருந்துகிட்டே பார்த்து சாமி கும்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. தன்வி பார்த்திங்கன்னா அந்த ஒரு 2 இடம் அமைதியாக இருந்தா. அதுக்கப்புறம் செம்மையாக சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. வேன்லலாம் கூடமே ஜாலியாக தான் வந்தா. அந்த கரெக்டாக அந்த வெயில் டைமில் ரொம்ப அவஸ்தையாக போயிடுச்சு அவளை இட்டுட்டு. எனக்குமே செம்மையாக கைவலி வந்துருச்சு அவளை தூக்கியே வச்சுருந்துட்டு. இப்போலாம் ஆக்டிவாக நார்மலாக தான் நடந்து வந்தா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேனில் வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் உட்கார்றதுக்கு பாப்பா விளையாட கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்தது. எல்லாருமே பார்த்துக்கிட்டாங்க கொஞ்சம். ஆனால் தூக்கும்போது தான் கஷ்டமாக இருந்தது. யார்கிட்டையுமே போகல, என்கிட்டே தான் இருந்தால். அம்மாக்கிட்டேயுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு. இது முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா திருவாரூரில் தாஜ்மஹால் சொல்லிவிட்டு அங்கே போனோம். அதுக்கு என்ட்ரி ஃபீஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே எடுத்துகிட்டு வந்தவங்க எல்லாருமே அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த மாதிரி சுண்டல் மாதிரி எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக போக ஆரம்பிச்சிட்டோம். இது ஃபஸ்ட்டு ரம்லா ரெடிகள் பார்த்துட்டு அடுத்து அந்த தாஜ்மஹால் பார்த்தோம். அங்குமே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. நிஜமாலுமே தாஜ்மஹால் மாதிரி தான் இருந்தது. அது அம்மா இறந்ததுக்காக பையன் செலவு பண்ணி கட்டியிருக்கிறதா சொன்னாங்க. அங்கே எல்லாம் பேசிக்கிட்டாங்க. அங்கே ரெஸ்ட் ரூமே பார்த்திங்கன்னா க்ளீனாக இருந்தது. அந்த இடமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அங்கே அந்த சமாதி கூட இருந்தது. நான் வீடியோவில் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். கொஞ்சம் கவர் பண்ண முடிஞ்சுது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலேயே அந்த தாஜ்மஹால் பார்க்க முன்னாடியே இட்லி எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா. அதெல்லாம் உட்காந்து அப்படியே அங்கங்கே சாப்பிட்டோம். ஒரு இடம் கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. போகிற வழியில் நிழலாகவும் இருந்தது. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுலான்னு சொல்லி டிரைவரை நான் நிறுத்தினாங்க. இட்லி பொடியை வச்சு அம்மா சாப்பிட்டாங்க. நான் பட்டர் காஃபி குடிச்சிட்டேன். பாப்பாவும் கொஞ்சம் இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாட்டே வந்தா. நான் கூட இப்படியே இருந்துருவான்னு நினச்சி கொஞ்சமாக சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் போட்டு என்னைய ஒரு வழி ஆக்கிட்டா. அதை முடிச்சுட்டு அப்படியே டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு அவள் பாட்டு ஜாலியாக வந்துட்டே இருந்தா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்தாச்சு, ரீச் ஆகிட்டோம். டைமிங்ஸ் பார்த்திங்கன்னா 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், அப்புறம் 3 மணிலேருந்து அப்புறம் 7:30 வரைக்கும். மதியம் 3:30லேருந்து 7:30 வரைக்கும். பார்த்திங்கன்னா காலையில் இந்த டைமிங்லேயே நிறைய கூட்டம் இருந்துச்சு. உள்ளே போக இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய வேனும் பஸ்ஸுமே அடுத்தடுத்து வந்துட்டேவும் இருந்தது. என்ட்ரு ஆனதுமே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வச்சுட்டு உள்ளார அந்த நடுவில் மட்டும் தண்ணி இருந்தது. அங்கே ஆக்ராவில் இருக்கும் இல்லையா, அதே போலவே தான் இங்கேயுமே இருந்தது. பார்க்கவும் அப்படியே தான் தெரிஞ்சுது. ஆனால் நைட்டில் போயிருந்தால் இன்னும் அங்கே லைட்டிங்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது சுற்றியுமே இன்னும் அழகாக தெரிஞ்சிருக்கும். ஆனால் நாங்கள் போனது நல்ல வெயில் டைமுங்க. அதனால் இதெல்லாம் அப்படியே கவர் பண்ணினேன். அப்புறம் உள்ளவுமே கவர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபோட்டோவும் வீடியோ கிளிப்பிங்ஸும் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஓகேங்களா? பார்த்திங்கன்னா இது 5 கோடி செலவில் அம்மாக்காக பையன் செலவு பண்ணி கட்டதாக சொல்கிறாங்க. அந்த அம்மாவோட சமாதியுமே பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் வழியாக தெரிஞ்சுது. நான் அதையுமே
கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த புல்லெல்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஸ்டிக்கர்லையும் எழுதி ஒட்டியிருந்தாங்க. மெயின்டைனுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. செக்யூரிட்டி போட்டிருந்தாங்க. 2-3 பேர் இருந்தாங்க. அந்த ஓரெல்லாம் போனால் விசில் அடித்து போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாமே நல்லா இருந்தது. ரெஸ்ட் ரூமும் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நைட்டில் போயிருந்தால் இன்னுமே கிராண்டாக சூப்பராக இருந்திருக்கும். நாங்கள் வெயில் டைம் போனதுனால கொஞ்சம் தான் வெயிலில் கவர் பண்ண முடிஞ்சுது. கூட்டமுமே ஜாஸ்தியாக இருந்தது. அதே போல் இதை சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும்தான் லவர்ஸ் அனுமதி இல்லை. சாப்பாடெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுக்கெலாம் அலோடு இல்லைன்னு சொல்லி அங்கே எழுதி ஒட்டியிருந்தாங்க. 2 இடம் இருந்தது. ஒன்று இது போல் சமாதி மாதிரி தெரிஞ்சுது. இன்னொன்று அவங்க தொழுகிற இடம் சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தாங்க. அது அந்தாண்ட பக்கமாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கல்லால் போனதை நான் பார்ட் 2வாக நான் இன்னைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்றேன். Thanks for watching.